சிலிண்டர் எரிவாயு இணைப்பிலிருந்து குழாய் எரிவாயு இணைப்புக்கு மாற முன்வர வேண்டும். பொதுமக்களுக்கு மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வேண்டுகோள். மேற்காசிய போர் தொடர்பாக பிரான்ஸ், மலேசியா, ஓமன் நாட்டின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக இயங்குவது குறித்து கலந்துரையாடல். தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும் என அரசு தலைமை காசி அறிவிப்பு. புதுச்சேரியிலும் சனிக்கிழமை ரம்ஜான் கொண்டாட்டம். சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 20,000 துணை ராணுவ படை வீரர்கள் தமிழகம் வருகை. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். அரசு போக்குவரத்து கழகம், மின்வாரியம், போக்குவரத்து காவலர்களுக்கு தபால் வாக்களிக்கும் உரிமை. சிறைத்துறை, தீயணைப்பு துறையினரும் தபாலில் வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. திமுகவில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகள் தீவிரம். கரூர், நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடத்திய மு.க. ஸ்டாலின். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான தொகுதிகள் குறித்து ஆலோசனை. மு.க. ஸ்டாலினை மீண்டும் சந்தித்து பேசிய தொல் திருமாவளவன். மீண்டும் டெல்லி சென்றார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. தொகுதி பங்கீடு தொடர்பாக அமித்ஷாவை சந்தித்து பேசுவதில் தாமதம் என தகவல். முக்கியமான விஷயமாங்க சார். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண வந்து உடனே வந்திருக்கீங்க. யாரை மீட் பண்றதுக்கு வந்திருக்கீங்க? என்ன பிளான் சார்? இரட்டை இலை சின்னத்தில் 165 முதல் 170 தொகுதியில் போட்டியிட அதிமுக திட்டம். ஓரிரு நாட்களுக்குள் தொகுதி பங்கீடு நிறைவடையும் என அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்ப்பு. கூட்டணியில் சிறு கட்சிகளுக்கும் சேர்த்து 50 இடங்கள் கேட்கும் பாஜக. பாமக சேர்த்து 64க்குள் அடக்க முற்படும் அதிமுக. சிறு கட்சிகளை தங்கள் சின்னத்தில் போட்டியிட வைக்க பரஸ்பர முயலும் அதிமுக, பாஜக. உதிரிகளுக்கான 12 தொகுதிகளில் எந்த சின்னத்தில் போட்டி என்பதில் இருக்கும் பேச்சுவார்த்தை. எடப்பாடி கே. பழனிசாமியை தொடர்ந்து டெல்லி செல்லும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் ஆகியோர் நாளை பயணம். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் 5 தலைநகரங்கள். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் சீமான். பெண்களுக்கு என தனி தொகுதி உருவாக்கப்படும் என நாம் தமிழர் கட்சி வாக்குறுதி. 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்படும் என்றும் சீமான் உறுதி. தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை கொண்டுவரப்படும். மீண்டும் வாக்குச்சீட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் சீமான் உறுதி. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. 2 தொகுதிகள் வழங்கப்படலாம் என தகவல். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திமுக கேட்டுக்கொண்டதாக மக்கள் நீதி மய்யத்தின் பொதுச் செயலர் அருணாச்சலம் பேட்டி. டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுவதில் உறுதியாக உள்ளதாகவும் பதில். சின்னத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் கோரினார்கள். மக்கள் நீதி மையத்துடைய தனி சின்னத்தில் எங்களுடைய சிம்பிள்லேருந்து பேட்டரி டார்ச்லேருந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து பெற்ற சின்னத்தில் தான் போட்டியிடுவோம்
என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். கமல்ஹாசன் தலைமையில் சென்னையில் நாளை மக்கள் நீதி மய்யம் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம். திமுகவிடம் 6 தொகுதிகள் கேட்கும் மக்கள் நீதி மய்யம் தனி சின்னத்தில் போட்டியிடவும் விருப்பம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட திமுக திட்டம் என தகவல். தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியுடன் இழுபறி நீடிப்பதால் பரிசீலனை. பாஜக பேச்சுவார்த்தை குழுவை சந்திக்காமல் திருச்செந்தூர் சென்றார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி. என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே தொகுதி உடன்பாடு ஏற்படுவதில் தொடரும் சிக்கல். மதுரை மாவட்டத்தில் ஒரே நாளில் 15,58,000 ரூபாய் மதிப்பிலான பணம் பொருட்கள் பறிமுதல். தேர்தல் விதிமீறல்களை தடுக்கும் வகையில் பறக்கும் படை அதிகாரிகள் அதிரடி. தேர்தல் நடத்தை விதி என்ற பெயரில் பறக்கும் படை அதிகாரிகளின் கெடுபிடியால் லாரி தொழிலாளர்கள் பாதிப்பு. இதே நிலை நீடித்தால் தேர்தல் பணிகளுக்கு லாரிகளை இயக்க மாட்டோம் என லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் எச்சரிக்கை. இது வழங்காத பட்சத்தில் நாங்க ஓரிரு நாட்களில் எங்க உயர்மட்ட குழுவை கூட்டி தொடர்ந்து தேர்தல் நேரத்தில் இந்த தேர்தல் முடிகிற வரையும் எங்க லாரிகளை நிறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தை ஏற்படுத்தும் நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். பெண்கள் பாதுகாப்பு கல்வி முறை குறித்து விழுப்புரத்தில் வாக்காளர்களிடையே காரசார விவாதம். திருவண்ணாமலைக்கு ரயில் சேவை உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ள விழுப்புரம் மக்கள். கிராமப்புறங்கள் இருக்கிற ஸ்கூல்ஸ் போய் பாருங்க, பாத்ரூம் வசதி கிடையாது. குழந்தைங்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு பாத்ரூம் வசதி கிடையாது. பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்னார். இந்த மாவட்டத்தில் எத்தனை வழக்குன்னு தெரியுமா? போலீஸுக்கே பாதுகாப்புன்னு வழக்கு. ரயில்வே திட்டம் திண்டிவனம் டு திருவண்ணாமலை வேலைக்கு செல்ல ஏதுவாக இருக்கும். பேருந்துக்கு நின்று கால் கடுக்க நின்று போகணும்னு அவசியம் ஏற்படாது. தூத்துக்குடி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம். சாயல்குடியைச் சேர்ந்த நபரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கில் 8 நாட்களுக்கு பிறகு சிக்கிய குற்றவாளி. கைது செய்யப்பட்ட நபர் மீது ஏற்கனவே பாலியல் வன்கொடுமை வழக்கு உள்ளதாக காவல்துறை தகவல். கொலை செய்யப்பட்ட தூத்துக்குடி மாணவியின் உடலை பெற குடும்பத்தினர் சம்மதம். வழக்கில் தொடர்புடையவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து முடிவு. தூத்துக்குடி அருகே மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் கேள்வி எழுப்பும் அண்ணாமலை. ஆயுள் தண்டனை கைதியான தர்ம முனீஸ்வரன் ஜாமீனில் வெளிவந்தது எப்படி எனவும் வினா. தொன்னூற்றி 8 CCTV பதிவுகளை ஆய்வு செய்து அறிவியல் பூர்வமாக குற்றவாளியை கண்டுபிடித்தோம். தூத்துக்குடியில் மாணவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து காவல் கண்காணிப்பாளர் மதன் விளக்கம். தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் மட்டும் 800 ஆண்களிடம் விசாரணை நடத்தினோம். பிரச்சனைக்குரிய கிராமங்களில் CCTV பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக SP மதன் பேட்டி. வேடநத்த கிராமத்திலே பாத்தீங்கன்னா ஆண்கள் தோராயமா ஒரு 800 நபர்கள் இருப்பாங்க. அதுல சந்தேகத்தின்படியா எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க சொல்ற உண்மைகள், அவங்க சொன்னதை அப்படியே நம்ம கேட்டு இது பண்ணிட முடியாது. இந்த குற்றம் நடந்த அன்னைக்கு எங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா விசாரிச்சு அவங்க சொல்ற அளவே கரெக்டா இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு இதுக்கு டெடிகேட்டடா டீம்ஸ் இருந்தாங்க. கேரளத்தின் தர்மடம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த பினராயி விஜயன் 3வது முறையாக தர்மடம் தொகுதியில் போட்டியிடுகிறார். கேரளத்தில் மேலும் 39 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தது பாஜக. முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் மிசோரம் ஆளுநருமான கும்மனம் ராஜசேகரன் ஆரன்முலா தொகுதியில் போட்டி.
அசாம் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா ஜலுக்பாரி தொகுதியில் போட்டி. காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த பொர்தோலைக்கு திஸ்பூர் தொகுதியில் வாய்ப்பு. சீனாவுக்கான இந்திய தூதராக விக்ரம் துரைசாமி நியமனம். இங்கிலாந்து, தென்கொரியா மற்றும் வங்காளதேசம் உள்ளிட்ட நாடுகளில் முக்கிய தூதரக பொறுப்புகளை வகித்தவர். நிழல் உலக தாதா என அறியப்பட்ட தாவூத் இப்ராஹிமின் 4 பூர்வீக விவசாய நிலங்கள் ஏலம். பல ஆண்டுகளாக யாரும் முன்வராத நிலையில் சுமார் 20 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்த மும்பை நபர். உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் பின்லாந்து தொடர்ந்து 9வது ஆண்டாக முதலிடம். அமெரிக்கா 23வது இடத்திலும் இந்தியா 116வது இடத்திலும் உள்ளதாக மதிப்பீடு. கோடை காலம் தொடங்க உள்ள நிலையில் வரும் 25ஆம் தேதி டெல்லியில் கூடுகிறது காவிரி நீர் மேலாண்மை ஆணையம். தமிழகத்திற்கு மார்ச், ஏப்ரல் மாதங்களில் விடுவிக்க வேண்டிய நீரின் அளவு குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. கூடலூர் அருகே ஊசிமலை காட்சி முனையிலிருந்து 150 அடி பள்ளத்தில் தவறி விழுந்த இளைஞர். செல்ஃபி எடுக்க முயன்ற போது விழுந்த பரிதாபம். மீட்கும் பணிகள் தீவிரம். எரிவாயு சிலிண்டர் முன்பதிவில் நீடிக்கும் சிக்கல். 45 நாட்களுக்கு பிறகுதான் முன்பதிவு செய்ய முடியும் என்பதால் கிராமப்புற மக்கள் தவிப்பு. முன்பதிவு செய்தாலும் சிலிண்டர் கிடைக்க மேலும் சில நாட்கள் காத்திருக்க வேண்டியிருப்பதாக கூறும் மக்கள். வீடுகளில் சமைக்க மாற்று வழி தேடும் சூழல். பெரம்பலூர் அருகே சமையல் எரிவாயு சிலிண்டருக்காக நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள். கிராம பகுதிகளுக்கு வாரக்கணக்கில் கேஸ் விநியோகம் செய்யப்படவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. ஈரானின் ராணுவ கட்டமைப்புகள், பொருளாதார மையங்களை குறிவைத்து தீவிர தாக்குதல். ஈரானிய விமானப்படையின் MiG-17 ரக ஹெலிகாப்டரை தாக்கி அழித்ததாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவிப்பு.